சொல்லு வேண்டாம் வல்ல மக்களே, இத பார்க்கும்போது வராது விக்கலே. 10 ரூபாய் பால் ஓட வேணும்டா காலே. இந்த வீடியோக்கு இட்டாசி தான் ஸ்கூல்ல இருப்பாரு டா பிடிஓ. கல்யாணம் பண்ண போகணும்னா உங்க ஒரு ஆர்டிஓ. இந்த வீடியோ போட வந்திருக்கேன் உங்க எம்டிஓ. ஸோ ஹலோ மக்களே, எப்படியோ ஃப்ரீ ஃபயர்ல இருந்து பல டீசரை ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க அபவுட் நருட்டோ. ஸோ அதில் 2 டீசர் பங்கமாகவும் இருந்துச்சு, ஒரு டீசர் ஏண்டா அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ தேர்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படி சொல்லிட்டு 3 டீசரை நம்ம 3 வரிசையாக பிரிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி விட்டு 3 டீசரில் நீங்கள் எந்த டீசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த டீசரில் ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, ஓகேவா? ஸோ எனிவே 3 டீசரில் என்னென்ன நல்லா இருந்துச்சு, எதுதான் நல்லா இல்லை அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10K அடிக்க சில படிகள் மட்டுமே, ஸோ பூர்த்தி அடைய வச்சிருங்க, ஓகேவா? அண்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் பண்ண உடகேஸ் வீடியோக்கு போகலாமா? மூணாவது இடத்தில் ஒபிட்டோ டீசர். ஸோ மூணாவது இடத்துல எதுக்கு ஒபிட்டோ டீசர் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தா, மலரா டீசர் அண்ட் பெயின் டீசரோட வந்து இந்த டீசர் கொஞ்சம் வந்து கம்மியாகவே இருந்துச்சு. கூஸ் பம்ஸும் சரி, கொஞ்சம் ஆரவாரமுமே சரி. ஏன்னா பெயினுக்கும் சரி, மலராக்கும் சரி, இட்டாச்சிக்குமே சரி, ஸோ 3 பேருக்கும் டீசர் விடும்பொழுது ஒரு 6 வாரம் கூஸ் பம்ஸ் பார்க்கறதே விறுவிறுப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி எண்ணம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஒபிட்டோ டீசரில் வந்து ஒபிட்டோ வந்து ஒரு பெரிய அளவே காட்டல. ஏன்னா 4th கிரேட் நிஞ்சா அவர் ஆரம்பிக்கிறது முக்கியமான புள்ளியே ஒபிட்டோ தானே, அவனையே வந்து முக்கியமாக காட்டல அப்படின்னும் போது கொஞ்சம் வெறுப்பாச்சு. பிகாஸ் நான் ஒரு ஒபிட்டோ ஃபேன், மேபி இந்த வீடியோ பார்க்குறது ஒபிட்டோ ஃபேன் சுத்தமா எனக்கு தெரியல. பட் நான் ஒரு ஒபிட்டோ ஃபேனா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் காண்டாகுது, கொஞ்சம் மனசுல வலியுமே இருக்குது. சோ நான் என்னத்தான் ஒபிட்டோட கன்னியா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒபிட்டோ தூக்கி வைக்க முடியாது பிகாஸ் ஆஃப் தட் டீசர். சோ என்ன பொறுத்த வரையுமே அது சேம் ஒபிட்டோ டீசர் அப்படி சொல்லிட்டு உராச்சி மாறும் ஏன் காமிச்சானுங்க அப்படின்ற விஷயமும் தெரியல. அண்ட் சேம் டைம் அது ஒபிட்டோ டீசர் தான் பேரு. ஆனா ஒபிட்டோவோட காமிச்சதை விட உராச்சி மாரோ கொஞ்சம் நல்லா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அந்த 3 சமனையை உருவாக்கி அது மேலே எகிரி குச்சி உள்ள வரும்போது அந்த சீனுமே நல்லா இருந்துச்சு. சோ அப்படி பார்க்கும்போது இது ஒபிட்டோ டீசரா இல்ல உராச்சி மாரோ டீசரா அப்புறம் எந்த டீசர் எனக்கே தெரியல. பேர் தான் ஒபிட்டோன்னு போட்டிருக்கானுங்க. சோ ஐ திங்க் ட்ரெஸ் பதில் தெரிஞ்சு போச்சு, அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கானுங்களா. சோ எனிவே வந்து ஃப்ரீ ஃபயர் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் விடுவானுங்க போல. அப்போ ஒபிட்டோட பிரைம் ட்ரெஸ் வராது போல. ஐ திங்க் நீங்க சொல்லுவாங்க தெரியுமா, சோ அது மாதிரி ட்ரெஸ் வராதான் நானுமே நினைக்கிறேன். சோ ஸ்டில் அதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ என்ன பொறுத்த வரையும் வந்து இந்த டீசரை 3rd பிளேஸ்ல வைப்பேன். சோ நீங்க எத்தனை பிளேஸ்ல வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ என்ன பொறுத்த வரையும் ஒபிட்டோ நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அவங்க வந்து பெயின் மதரா 2 பேரும் பார்க்கும்போது வந்து நம்ம நருட்டோல வர சீன்ஸை பொறுத்தவரை வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஒபிட்டோக்கு மட்டும் வந்து இவனுங்களே எடிட் பண்ண வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சோ அது மாதிரி சில விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து அயோட்டோ கூட வந்து நம்ம ஒபிட்டோ சண்டை போடுவான், அந்த சீனை பார்க்க கிரிஞ்சா இருந்துச்சு. அது என்ன எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் வந்து மதராவும் சரி, இட்டாச்சியும் சரி, ஐ திங்க் வந்து பெயினுமே சரி, நான் ஃப்ரீ ஃபயர்ல இருக்க கேரக்டர்ஸ் அலற விட்டுருப்பானுங்க. ஆனா ஒபிட்டோ மட்டும் அயோட்டோ கூட வந்து கையில சண்டை போடும்போது கொஞ்சம் காண்டு தான் ஆச்சு. சோ ஸ்டில் அக்செப்ட் தி ஃபேக்ட் நம்ம வந்து ஒபிட்டோ டீசரை 3rd பிளேஸ்ல வைக்க போறோம், ஓகேவா? சோ உங்களுக்கு எது வச்சா நல்லா இருக்கும், எப்படி வச்சா பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கடா. சோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு சேம் டைம் ஒபிட்டோவோட டீசர் பிடிச்சிருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 2வது இடத்தில் மதரா டீசர். சோ யாராச்சும் மதரா ஃபேன்ஸ் யாராச்சும் ப்ரோ என்ன 2வது போட ஃபர்ஸ்ட்ல போடு ப்ரோ அப்படியே கேட்டீங்கன்னா, ஸ்டில் இது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு சலிச்சதெல்லாம் கிடையாது. ரெண்டுமே வந்து பங்கமா தான் இருக்கு, பெயிண்டும் சரி மதராதுமே சரி. பட் எதுக்கு மதரா செகண்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன் அப்படின்றத கேட்டுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் கேட்டுக்கோங்க. சோ மதரா டீசரை பொறுத்தவரையுமே வந்து ஒபிட்டோ மாதிரி பண்ணாம மதரா என்னென்ன பண்ணுவானோ அப்படின்றத வச்சே வந்து திங்க் வந்து டீசர் விட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் இலைய பார்க்கறதும் சரி, அப்புறம் இறங்கி தாய் துடிச்சு சண்டை போடுவதும் சரி, ரெண்டுமே பக்காவா இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். மேபி யார் எடிட்டர் தெரியல, போற போக்கல கம்மால அயோட்டோ ஒரு அடி அடிக்கிறான், கில்லி ஒரு அடி அடிக்கிறான், நான் மேக்ஸிமம் ஒரு அடி சொல்லிட்டு வரவங்க எல்லாம் போட்டு போதான் வந்து அச்சு துவச்சுன்னு இருக்கிறான். சோ அந்த விஷயம் வந்து டீசர்ல பங்கமாவே இருந்துச்சு. ஏன்னா போன டீசர்ல வந்து ஒபிட்டோ என்ன பண்றானுங்க அப்படின்றத பாத்துருவோம். பட் இந்த டீசர்ல வந்து மதராக்கான கெத்த மதரா கொடுத்துட்டானுங்க ஃப்ரீ ஃபயர் காரங்க, ஐ திங்க் கரீனா காரங்க சொல்லியே ஆகணும். சோ அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து ப்ரௌட் ஆஃப் பண்ணலாம். சோ மதரா மேலேயும் நம்ம கரீனா மேலேயுமே பரவாயில்ல, கொஞ்சம் பங்கமா பண்ணி வச்சிருக்காங்க, பார்க்கும் போதும் சூப்பராகவே இருந்துச்சு. பட் எங்க கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த அனிமேவோட டீசர் கொஞ்சம் வந்து கம்மி டியூரேஷன்ல இருந்துச்சு. அதான் கொஞ்சம் வெறுப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ மதரா உணவு பார்க்கணும் அப்புறம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து இதுக்கு ஒரு மதரா வந்துட்டாங்கன்னா திரும்பி டீசரா மதரா விட மாட்டானுங்க. இதுக்கப்புறம் மேபி வந்து சாப்டர் 3, 4 வருமா வராதா கூட தெரியல. சோ அப்படி வந்தாலுமே வந்து மதரா வருவானா தெரியல. சோ ஐ திங்க் வந்து இந்த டீசர் விட்டுருக்காரு தெரியுமா, அதாவது இந்த லைனப் சாப்டர் 2 லைனப் அது அக்காட்சுகி ஃபார்மேட்ல வருதா இல்ல உச்சிகாவோட ஃபார்மேட்ல வருதா அப்படின்ற விஷயமும் சுத்தமா தெரியல. ஏன்னா நம்ம வந்து உச்சிகாவோட ஃபார்மேட்ல வருது அப்படின்னா எதுக்கு நடுவுல பெயின் வரணும்னு தெரியல. சரி அக்காட்சுகி ஃபார்மேட்ல வருது அப்படின்னு பார்த்தா எதுக்கு மதரா வரானும் தெரியல. மாதராக்கு அக்காட்சுக்கு எல்லாம் தெரியும், பட் நாட் ஒன் ஆஃப் தம் ரைட். ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் வந்து டவுட்டா தான் இருக்கு. அண்ட் சேம் டைம் ஏதோ சாப்டர் 2 எடுத்துன்னு வந்தானுங்க, ஏதோ வாங்கமான 4 கேரட் எடுத்துன்னு வராங்க, இதுல வேற உராட்சி மாவட்ட வேற ஃப்ரீயா தர போறானுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவே மாதராவோட ட்ரைலரும் சரி டீசருமே சரி பங்கமா இருந்துச்சு சொல்லி ஆகணும். எந்த விதத்திலையும் வந்து குறைச்சல் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேபி பங்கமா முன்னாடி சுசான் எடுத்துன்னு வந்ததுலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ப்பேன். பட் ஓவரான ஆசைப்படக்கூடாது. ஸோ எனிவே வந்து மாதரோட டீசரை நீங்க எத்தனாவது பிளேஸ் வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் ரியலாவே தாய் சுற்று பிடிச்சி
பிடிச்சிருந்தது. மேபி வந்து அந்த தாய் டூட்ஸ் பங்கமா இருந்துச்சு. ஸோ ஸ்டில் எனிவே உங்களுக்கு மாதராவோட ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? முதலிடத்தில் பெயின் டீசர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எதுக்கு பெயின் டீசர் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஒபிட்டோ கூட ஃப்ரீ ஃபயர் காரனுங்க சண்டை போடானுங்க, மலரா கூட ஃப்ரீ ஃபயர் காரங்க சண்டை போட தோத்தானுங்க. ஆனா பெயின் கிட்ட மட்டும் தான் சண்டை போடவே பயந்தானுங்க. ஸோ அதுவே முக்கியமான பாயிண்ட் தான் டீசர்ல. இதுக்கும் மேல இந்த டீசரை நான் அவனுக்கு கவனிச்சேன். எப்பயுமே கில்லியோட ஆளு அயோட்டோ தானே. ஆனா இப்போ வர டீசர் எல்லாத்துலயுமே அயோட்டோ கூட கில்லி இருக்கிறத விட மேக்ஸிமம் கூட தான் கில்லி அதிகமா இருக்கா. ஒருவேளை கில்லிக்கும் மேக்ஸிமமுக்கும் தொடர்பு ஆரம்பிச்சிடுச்சோ? மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஸோ எப்படியோ வந்து அவனுக்கு காதல் கதவுலாம் போக தேவையில்ல. ஸோ எனிவே டீசரை பொறுத்த வரையுமே வந்து பெயின் டீசர் சூப்பராகவே இருந்துச்சு. ஆல்மைட்டி புஷ்ஷே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். அப்படியே தத்துருவம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் சேம் டைமில் வந்து இந்த வில்லேஜ் காணாம போதில் ஐ திங்க் ஆல்மைட்டி புஷ்ஷில் வில்லேஜ் காணாம போகும் அந்த டீசரில். அந்த டீசரை பார்க்கும்போது நம்ம ரியாப்னாம் வில்லேஜை ஏற்கனவே வந்து நருட்டோட மாற்றி வச்சிருப்பாங்க தெரியுமா சாப்டர் 1ல. ஸோ அதே பிளேஸ் அப்படியே வாட்ச் போட மாதிரி தான் பண்ணானுங்க. ஸ்டில் நல்லா இருந்துச்சு. அண்ட் சேம் டைமில் வந்து இந்த இதுலேயும் வந்து ஆயிட்டோ ஒரு அடி, ஒரு கில்லி ஒரு அடி, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு பயமுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் செஞ்சிருப்போம். சோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் இதுல என்ன ஒரு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, பையன் வந்து ஆல்ரெடி புஷ் பண்ணுவான்ல. சோ அது மாதிரி பண்ணும்போது டெய்லாக் தான் வரலையே அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்துச்சு. மேபி அந்த டெய்லாக் மட்டும் வச்சிருந்தானுங்க அப்படின்னா கன்ஃபார்மா சொல்றேன் எல்லாரும் இந்த சீனை சூப்பரா பார்த்துருப்போம். பட் அந்த டெய்லாக் மட்டும் இல்லாதனால தான் கொஞ்சம் வெறுப்பா இருந்துச்சு. மேபி டீசர் எல்லாமே வந்து கொஞ்சம் வாய்ஸ்னா போட்டு பண்ணானுங்க அப்படின்னா கொஞ்சம் பக்காவா இருக்கும்னு நானுமே பார்ப்பேன். ஏன்னா ஃப்ரீ ஃபயர்ல வந்து டே பை டே எவ்வளோ கொலாபரேஷன் பண்றானுங்க, ஸ்குட் கேம்ல எல்லாத்தையுமே பண்றானுங்க. ஸோ மே டீசர் விடும்போது வந்து அவங்களெல்லாம் வாய்ஸ் கொடுத்து பண்ணாங்க. மேபி கில்லிக்கு ஒரு வாய்ஸ் அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்து பண்ணாங்க அப்படின்னா பார்க்கும்போதும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டீசரில் வந்து மாதராக்கும் சரி மேபி பையனுக்கு இந்த இடத்துல வாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையில சொல்ற பக்காவாக இருந்திருக்கும். ஸோ அந்த டீசரை பொறுத்த வரையுமே ஏற்கனவே பக்கா தான் இருக்கு. ஸோ இதுவே போட்டிருந்தவங்க நல்லாவே இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் வந்து என் பக்கம் இருந்தால் நான் அப்படி தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து ஸ்டில் ஓகே. ஐ திங்க் வந்து மாதராவோடையும் அட் சேம் டைம் ஒபிட்டோட பார்க்கும்போது இந்த பையனோட டீசர் சூப்பராக இருந்துச்சு. பட் இட்டாச்சி கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது இந்த 3 டீசரையுமே. ஏன்னா வந்து முன்னாடி விட்டு இட்டாச்சியோட டீசரும் வந்து மேபி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தாராளமாக வைக்கிற ஒரு டீசர் தான். ஸோ ஜின்ஜுட்ஸ்லாம் போட்டு காமிச்சானுங்க, பயங்கரமா இருந்துச்சு அந்த டீசர். ஸோ அந்த விஷயத்தால நம்ம வந்து அதை பற்றி பேச முடியாது. எதுக்கு நான் இட்டாச்சி உள்ள தூக்கின்னு வரல அப்படின்னா, இட்டாச்சி டீசர் ஏற்கனவே வந்து பல நாள் ஆச்சு. ஸோ அதனால மட்டும் தான் இட்டாச்சி பற்றி பேசல. பட் ஸ்டில்வே பேக் டு த கண்டென்ட் வந்ததுலாம். ஸோ வந்து தேர்ட் பிளேஸ்ல ஒபிட்டோ, செகண்ட் பிளேஸ்ல மாதரா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பைன் அப்படின்ற மாதிரி வந்து என்னோட கண்டினியூஸ் ஸ்கிடில் நான் இந்த ஆர்டர்ல முடிச்சிருக்கேன். ஸோ நீங்க எந்த ஆர்டர்ல முடிக்க விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே ப்ரோ, இந்த கொலாபரேஷன் எப்போ ப்ரோ வருது, இவங்க எல்லாம் எப்போ ப்ரோ திங்க வந்து நருட்டோ திங்ஸ் ஃப்ரீ ஃபயர்ல வர போறாங்க அப்படின்னு கேட்டா ஜூலை 30 அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. ஸோ ஜூலை 30 அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. பட் வந்து அதுக்கான கேலண்டர் மேபி வந்து இந்த டேல இதுல கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லி கேலண்டர் போடுவாங்க தெரியுமா. பட் அந்த கேலண்டர் எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணல. ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் பக்கமா இருந்து சரி, ஃப்ரீ ஃபயர் உள்ள கேம்லயுமே சரி. அண்ட் சேம் டைம்ல வந்து எத்தனை நாள் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. அண்ட் சேம் டைம்ல நிறைய பேர் இன்ஸ்டா பக்கம் ரீல்ஸ் தான் பார்த்துருந்தீங்கன்னா என்னென்ன வரப்போகுது அப்படின்றத சொல்லிருப்பானுங்க. பட் அது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு, வராம சில விஷயங்களை போறதுக்குமே சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ரீல்ஸ்ல பார்க்குற சில விஷயங்கள் எல்லாம் வந்து கேமே கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சாப்டர் 1லயே வந்து நெருப்பு விண்டுனா இருந்துச்சு தெரியுமா. அதுவே சில விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு காண்டா இருக்கும். அது ஓல்டு பிளேயர்ஸ்க்கு சத்தியமா காண்டா இருக்கும். எனக்கு மேலே காண்டா தான் ஆச்சு. பட் வந்து நான் யூஸ் பண்ணும்போது சுகமா இருந்துச்சு. இனிமே ஏன் மேலே யூஸ் பண்ணும்போது எனக்கு காண்டாச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சேம் டைம்ல வந்து நீங்க விளையாடுற ஃப்ரீ ஃபயர் ஐடி லெவல் எத்தனை லெவலில் இருக்கு அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நானும் பார்த்து நீங்க எவ்வளவு வருஷமா விளையாடுறீங்க, எவ்வளவு லெவல் வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து ஊராட்சி போகிற ட்ரெஸ்ஸோட பண்ணணும் ஃப்ரீயா. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ மற்றபடியே வந்து ஸ்டில் நிறைய குளோபல் ஸ்கின் வரப்போதுன்னு சொல்லிருக்கானுங்க. கன்ஃபார்மா லக்கி ராயில் விட்டுருவாங்க, டைமண்ட் விட்டுருவானுங்க, அதை விடாம இருக்க மாட்டானுங்க. ஸோ மேப்ல என்ன மாத்திரானுங்களோ இல்லையோ, பிஆர்லயும் சிஎஸ்ல என்ன மாத்திரானோ இல்லையோ சத்தியமா தெரியாது. பட் லக்கி ராயில கன்ஃபார்மா புது ட்ரெஸ் வரும். அது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. மேபி ஈவோகன்ஸ் தான் வருதானே, அது பத்தி எனக்கு சுத்தமா தெரியல. ஸோ அதுக்கு எல்லாமே காத்திருப்போம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, நான் பண்ண ஸ்கெடியூல் நல்லா இருக்கா இல்ல நீங்க ஒரு ஸ்கெடியூல் உருவாக்கி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்றேன். ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். அப்ப நான் கதையை முடிக்கலாமா?